எந்த கல்யாணம் இருந்தாலும் யாரோட கல்யாணம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு கல்யாணத்தில் என்ன ஸ்வீட் வைக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். அப்படி தேடி பிடிச்சாலும் கிடைக்காத ஒரு ஸ்வீட் தான் ப்ரெட் ஹல்வா. ஸோ பிரியாணிக்கு காம்பினேஷனாக நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ப்ரெட் ஹல்வா தான் பண்ணுவாங்க. ரொம்ப ரேர் தான். ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ சேர்க்கலாம். பட் நான் வந்து முந்திரி, திராட்சை, கொஞ்சம் பாதம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ணுற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி இந்த ரெசிபி செய்ய வச்சார். ஏன்னா நிறைய வாட்டி கேட்டார். பட் நான் வந்து செய்யலை. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அது பொறுமையாக செய்யணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக அதோட ஃப்ளேவர் வரும். ஸோ நான் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். அப்புறம் திராட்சை போட்டு தனித்தனியாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து கருகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இந்த பேனில் கொஞ்சம் நெய் மிச்சமாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பேன் கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பாதாம் சேர்க்கணும். அடுப்பில் வச்சு சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம். அடுப்பில் வச்சு ஒரு 2 செகண்டில் எடுத்துடணும், கருகாமல் இருக்கணும். ஸோ இது எடுத்து சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டு எடுத்து ப்ரெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய அந்த கருப்பாக வரும் இல்லையா, அது எல்லாமே நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. ப்ரெட்டை வந்து 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பீஸும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். நம்ம சைடில் கட் பண்ணது எல்லாமே வந்து நம்ம நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 4 ஸ்பூன் நெய் போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பினஸ் வரணும். கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்த உடனே ஆற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஸோ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டை வந்து நான் எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண போகிறேன். கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துடணும். கருகிற மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா பீஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நானும் இந்த மாதிரி இருக்க பீஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து வடிஞ்சதுக்கப்புறம் தான் பிளேட்டில் வந்து போடணும். அப்படியே போட்டிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து வாய்க்கு வந்து இதாகும். ஸோ அதனால் எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸோ இருக்கிற எல்லா பீஸையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் இருந்தால் போதும். ரொம்பவே வந்து கருகிற மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ லைட்டாக சிம்மு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன். சிம்மில் வைக்கணும். அப்புறமா அதிகமாக வச்சு இது பண்ணணும், இல்லைனா வந்து கருகிடும் ப்ரெட்டு. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே கடாயை காலி பண்ணிவிட்டு நான் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். ஏன்னா நான் 1.5 ப்ரெட்டு எடுத்திருந்தேன். ஸோ 1 லிட்டர் பால் எனக்கு வந்து சரியாக போகும். நிறைய பேர் தண்ணியில் கூட செய்வாங்க. பட் நான் பாலில் செஞ்சுருக்கேன். இது 2-3 பேருக்கு ஷேர் பண்ணணுன்றதுனால நான் அதிக குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பால் வச்சு கொஞ்சம் நான் ஆல்ரெடி வந்து கொதிக்க வச்சுருந்தேன் பாலை. ஸோ பால் வச்சுக்கலாம். பாலில் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எல்லா ப்ரெட் பீஸையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பாலில் அது நல்லா வந்து குலையணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் கோவாலாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்பூன்லேருந்து எடுத்து மாற்றுற மாதிரி. ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பொடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ரெட் க்ரம்ஸையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் தண்ணியில் பண்ணுவாங்க. தண்ணியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பாங்க. பால் வந்து கம்மியாக தான் சேர்ப்பாங்க. பட் நான் டோட்டலாக பால்லே பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட 2-3 நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நான் நெய் வந்து ஓரளவுக்கு தான் சேர்த்திருப்பேன். ஏன்னா அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிட முடியாது, திகட்டும். ஸோ அதனால் ஓரளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரை, அப்புறம் நான் கோவா வச்சுருந்தேன், அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ அடி பிடிக்காமல் இந்த மாதிரி கலரிட்டே இருங்க. ஸோ ஹல்வா பதத்துக்கு வரும். ஹல்வா பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிச்சான ரெசிபி. நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.